எதிர்வரும் 25ஆம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன், இந்திரஜித், கில்மிஷா, அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில். வணக்கம். ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். போதைப்பொருள் சுற்றி வளைப்பில் ஒரே நாளில் 945 பேர் கைது. பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வேன் ரஜீவன் எம்பி ஆவேசம். ஜனவரி மாத எரிபொருள் விலையில் மாற்றமா? வெளியான தகவல். காங்கேசன்துறை அனுராதபுரம் இடையில் ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம். தையிட்டி விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம், குவிக்கப்பட்ட போலீசார். பாதுகாப்பான இடங்களுக்கு பாடசாலைகளை மாற்ற நடவடிக்கை, பிரதமர் விளக்கம். அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளை கண்காணிக்க விசேட குழு. 2 மாவட்டங்களுக்கான மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை நீடிப்பு. மதத்தலங்களுக்கு பலத்த பாதுகாப்பு, காவல்துறையின் அதிரடி அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் விநியோகத்தை முறியடிக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் 945 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கைது செய்யப்பட்டவர்களில் 16 சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது. 17 சந்தேக நபர்கள் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களிடமிருந்து 637 கிராம் ஐஸ், 285 கிராம் ஹெரோயின், 3 கிலோகிராம் 432 கிராம் கஞ்சா செடிகள் மற்றும் ஏராளமான பிற போதைப் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மக்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் நானும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் மேலும், பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்குள் அதிகாரத்தை தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ சொல்லி பல அரசு அதிகாரிகளை கெஞ்சி கேட்டேன். பல உதவினார்கள், சிலர் உதவவே இல்லை. அதனை மன்னிக்க முடியாது. அப்படியானவர்கள் தங்கள் பதவியை உறுதிப்படுத்த பாடுபட்டவர்களே தவிர மக்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் நானும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கின்றேன். எனக்கு உதவ 1000 வழிகள் உண்டு. அதேபோன்று அதிகாரம் உள்ள யாரும் மக்களுக்கு நல்லது செய்ய பின்னிற்க கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி மாதத்துக்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த விடயத்தை இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் தேசிய எரிபொருள் தேவையை நிறைவு செய்யும் வகையில் முறையான திட்டமிடல் மற்றும் இறக்குமதிகள் ஊடாக எரிபொருள் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாட்டின் களஞ்சிய வசதிக்கேற்ப 20 முதல் 30 நாட்களுக்கு தேவையான இருப்பு பராமரிக்கப்படுவதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் சமீபத்திய அதிதீவிர வானிலை காரணமாக எரிபொருள் இருப்புகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். வடக்கு ரயில் மார்க்கத்தில் காங்கேசன்துறை மற்றும் அனுராதபுர நிலையங்களுக்கு இடையில் ரயில் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளதற்கு அமைய நாளை முதல் யாழ்ராணி ரயில் மூலம் இந்த சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதற்கமைய காங்கேசன்துறையிலிருந்து அனுராதபுரம் வரையும், அனுராதபுரத்திலிருந்து காங்கேசன்துறை வரையும் நாளாந்த ரயில் சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. தையிட்டி திச விகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று விகாரைக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு முன்பாக இன்று காலை வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தையிட்டி திச விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தாராம தேரருக்கு வழங்கப்படவுள்ள அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்சக்குழுவின் வட இலங்கை துணை தலைமை சங்கநாயக்க பதவிக்காக ஸ்ரீ சன்னா சான்றிதழ் மற்றும் விஜின் சான்றிதழ் வழங்கும் விழா இன்று புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சின் ஹினிதும சுனில் செனவி தலைமையில் வழங்கப்பட உள்ளது. அதேவேளை தையிட்டி விகாரைக்கு முன்பாக இதொரு சட்டவிரோதமான விகாரை என மும்மொழிகளிலும் அறிவித்தல் பலகை நாட்டுவது எனவும் விகாராதிபதிக்கு வழங்கப்பட உள்ள கௌரவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், காணி உரிமையாளர்கள், மக்கள் என பலரும் கலந்து
மேற்கொண்டனர். இந்த நிலையில் போராட்டத்தில் காவல்துறையினரும் பொதுமக்களும் இடையில் கடும் முருகல் நிலை ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் காவல்துறையினரால் கீழே தள்ளி வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போலீசாரால் வேலன் சுவாமி, வலிகிழக்கு தவிசாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டும் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யும் வரை அகன்று செல்ல மாட்டோம் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட மக்கள் பிரதிநிதிகள் வீதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டும் வந்தனர். குறித்த பகுதி சற்று பதற்ற நிலையம் உருவாகியுள்ளது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை மீள கட்டியெழுப்புவது தொடர்பாக பிரதமர் ஹர்னி அமரசூரிய மற்றும் யுனிசெஃப் பிரதிநிதிகளுக்கு இடையிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. அனர்த்தங்களினால் சேதமடைந்த பாடசாலை கட்டமைப்பை வளமைக்கு கொண்டுவரவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை பிரதமர் இதன்போது விளக்கியுள்ளார். மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகள் பாடசாலைகளை மீண்டும் திறப்பது ஆபத்தானது என சுட்டிக்காட்டிய பிரதமர் அறிவியல் ரீதியான மதிப்பீடுகளின் அடிப்படையில் அத்தகைய பாடசாலைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் பெற்றோர்களுக்கு நிதி சுமை ஏற்படாத வகையில் நிதியுதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அனர்த்தங்களுக்கு பிறகு மாணவர்களின் மனநலத்தை மேம்படுத்துவதில் பாடசாலை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை இடமாற்றம் செய்தல், உட்கட்டமைப்பை மீட்டெடுத்தல், சில பாடசாலைகள் இணைத்து கூட்டாக இயங்குதல், கற்பித்தல் மற்றும் கற்றலை ஆதரிக்க டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தல் மற்றும் சிறப்பு போக்குவரத்து வசதிகளை வழங்குதல் உள்ளிட்ட பல பகுதிகளில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த பிரச்சினைகளுக்கான நீண்டகால தீர்வுகள் ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கல்வித்துறையை மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் காட்டும் அர்ப்பணிப்பை பாராட்டிய யுனிசெஃப் பிரதிநிதிகள் இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளனர். அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளின் போது அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட குழுக்களை நியமித்துள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்துடன் ஒருங்கிணைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன்படி கண்டி, நுவரெலியா, குருநாகல் மற்றும் பதுளை மாவட்டங்களில் ஏற்கனவே முதற்கட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த மழை மற்றும் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சியுடன் எதிர்காலத்தில் பெய்யக்கூடிய மழையின் கருத்தில் கொண்டு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 8 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 3ஆம் கட்டத்தின் கீழ் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானி சுமிந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் தொழுவ, உடுதும்பர, மினிபி மற்றும் மெததும்பர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்தில் மதுரட்ட, நில்தண்டாகின்ன, ஹங்கூரகெத்த மற்றும் வலப்பனி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள் இந்த அறிவிப்பு அமலில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 2ஆம் கட்டத்தின் கீழ் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 35 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு பரிசோதனைக்காக கிடைத்துள்ள கோரிக்கைகளின் எண்ணிக்கையாக 5450 ஆகும் என சுமிந்த ரத்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கோரிக்கைகளில் அடங்கும் இடங்களின் எண்ணிக்கை 10,884 உள்ளதுடன் அவற்றில் 1433 இடங்களுக்கான பரிசோதனைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாகாணத்துக்குள் பரிசோதனைக்காக கோரப்பட்டிருந்த பாடசாலைகளின் எண்ணிக்கை 128 இருந்ததுடன் அவற்றில் 120 பாடசாலைகளின் பரிசோதனைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் வழிபாட்டு தலங்களுக்காக விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்காக பெருமளவான மேலதிக காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் காவல்துறை அத்தியட்சகர் FU வுட்ல தெரிவித்துள்ளார். அதற்கமைய பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பல்வேறு மத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்காக சிவில் உடையில் காவல்துறை உத்தியோகஸ்தர்களும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பண்டிகை
காலத்தில் பாதுகாப்பான முறையில் செலவிடுவதற்கு விசேட திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அனைத்து காவல்துறை பரிசோதகர்கள் மற்றும் நிலைய பொறுப்பதிகாரிகள் அந்தந்த காவல்துறை பிரிவுகளில் உள்ள அனைத்து மதத்தலங்களின் தலைவர்களை சந்திக்க உள்ளனர். இதையடுத்து அனைத்து மத நிகழ்ச்சிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் சுற்றி வளைப்பில் ஒரே நாளில் 945 பேர் கைது. பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வேன் ரஜீவன் எம்பி ஆவேசம். ஜனவரி மாத எரிபொருள் விலையில் மாற்றமா வெளியான தகவல். காங்கேசன்துறை அனுராதபுரம் இடையில் ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம். தையிட்டி விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம், குவிக்கப்பட்ட போலீசார். பாதுகாப்பான இடங்களுக்கு பாடசாலைகளை மாற்ற நடவடிக்கை, பிரதமர் விளக்கம். அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளை கண்காணிக்க விசேட குழு. 2 மாவட்டங்களுக்கான மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை நீடிப்பு. மதத்தலங்களுக்கு பலத்த பாதுகாப்பு, காவல்துறையின் அதிரடி அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.